நான் போட்டேன் நான் போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மகிமிதுக்கு வந்து காது குத்தி, அதுக்காக வந்து அவங்களுக்கு காது குத்தி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் கிளம்பியிருக்கோம். காது குத்திலாம் பார்த்தீங்கன்னா மாமா வீட்லேருந்து வந்து அவங்க ஃபேமிலிக்கெலாம் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனிதாக்கா வந்து அவங்களோட முக்கியமாக ஃபேமிலியில் வந்து முக்கியமானவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுத்து முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. அதுக்காக இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து அது மட்டும் இல்லை பிரியா, முக்கியமாக ஃபேமிலி ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நகை போடுறாங்க தெரியுமா, அவங்களாம் ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருப்போம். ஒரு 30 புடவை 20 புடவை யாரை எடுத்து பண்ணி வச்சுட்டோம்னா நகை போடுறவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும்ல, வச்சுருக்கோம்ல. அதுக்காக வந்து இருமையாமா அங்கே போவோம். அதனால் ட்ரெஸ் எடுக்கிறது தான் இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9ஆம் நாள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறோம். யார் யார் போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள், எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் 2 பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலா அக்கா, அண்ணன், அதுக்கப்புறம் அனிதாக்கா ஃபேமிலி, அப்புறம் ஊர்லேருந்து ஒரு 2 பேர் முக்கியமானவங்க சேர்த்து ஒரு 10 பேர் போல் போகிறோம். வாங்க நம்ம போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஏன்டா யாமல என்ன கேட்குது? என்ன கேட்குது? என்ன இருக்கீங்க? தெரியலையே என்ன இருக்குது? என்னடா நம்மளு அங்கே ஒன்றும் இல்லை, பைக்கில் போகல. நம்ம வா பைக்கில் போவோம். என்ன கேட்குறியா? நேற்று இந்த டப்பாவில் ஊருக்கா இருந்துச்சு, எலும்பிச்ச ஊருக்கா. ஓ, டப்பா கேட்குதா? எனக்கு வாயில் வச்சுட்டு அந்த வெள்ளை டப்பா கேட்குதா பிரியா? அந்த டப்பா வத்த கேட்டுட்டு இருக்காங்க மேடம். சரி வாங்க போயிட்டு வருமா? திருச்சி தான் போகிறோம் ட்ரெஸ் எடுக்க. வாங்க நம்ம போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம். சரி வாங்க போவோம். உங்களை விட்டு வருமாம்ல போமா? ஓகே. பாட்டுக்கு எனக்கு வந்து வேண்டாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜவுளி எடுக்க வந்து கடைக்கு வந்தாச்சு. ஃபேமிலியே வந்துட்டோம் கடைக்கு. வேண்டாம், பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துருவோம். அதை எடுத்து அமலா அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. அக்கா ஸ்ரீதேவி இதை கூட உங்கள்கிட்ட இதெல்லாம் வேண்டாமாம்மா? அது நல்லா இருக்கு. என்ன படம் அதெல்லாம்? சில்கா கிரேப்பு கிரேப்பு நல்லா இருக்கும். அது அமலா வச்சு கொடுத்தது அதெல்லாம் கிரேப் சொல்லு. 16 அம்மாவுக்கு எடுத்திருக்காங்க, மாமியாருக்கு 2 பேருக்கும் மேட்சிங்காக இருக்கணும். சேம் கலர் சேம் டிசைன். ஓகே. ஆனால் நாங்களும் அடிக்கடி கேடுவோம், அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. அது ஃபாயில் போட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டோட்டலாக எல்லாத்துலேயும் பில் போட்டு மொத்தமாக எடுத்துக்கலான்னு. ஜவுளி போடுற மேடம் இவங்க தான். ஆமாம் ஆமாம், பட்ஜெட் மேடம். எங்க என்ன பண்ணுறீங்க? அம்லே என்ன பண்ணுறீங்க எல்லாரும்?
அச்சோ கண்ணில் அடிச்சிட்டு. பீஸு கட்டுவாங்கக்கா, எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கட்டுவாங்க. அவன் கூப்பிடுங்க தான், கூப்பிட்டுவாங்க போயிட்டு வந்து பார்ப்பாங்க போல. நல்லா தான் இருக்கு. அவன் அங்கே பாரு எப்படிமா இருக்கு. பாத்தீங்கன்னா மாமன் பொண்டாட்டிக்கு எடுத்து அது ஒரே மாதிரி ஜோதிகா மாடல். ஆனால் அவன் பிரியா இது நல்லா தான் கூட பிரியாண்ணா. சரி சரி ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்குவோம், அப்புறம் இதை எடுத்துக்கணும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ரெண்டு எனக்கு நல்லா இருந்துச்சு. சைக்கிள் இருக்காம அதை போய் எடுக்கலாம். சரி சரி பிரியா நல்லா சாப்பிட்டியா? லேட்டாக வந்தீங்கனால நாங்கள் முடிச்சிட்டோம். அங்கே பார்த்தா என்ன நடக்குதுங்க? கூட்டுறாங்களா? பாசத்தை பகிர்ந்து இருக்காங்க. இது என்னது சிக்கனா? சிக்கன் ரைஸ் ஊதியில் ஊட்டு பாரு. சரி போய் சாப்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11 மணி போல் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆயிடுச்சு. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் கூட்டம் பயங்கர கூட்டம், நல்லா ட்ரெஸ் எடுத்துறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டயர்ட் ஆகிட்டு எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து செலக்ட் பண்ணி மாற்றி எல்லாருக்கும் ஃபேமிலி எவ்வளோ பேருக்கு எடுக்கிறதுனால நாங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம். அதில் வந்து எல்லாருக்கும் வச்சு கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனிதாக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. காது குத்திக்குன்னு பார்த்தீங்கன்னா மாமா வீட்லேருந்து வந்து அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுத்திருப்போம். அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதை மட்டும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அனிதாக்காவுக்கு வந்து நாங்கள் வந்து 3 பேரும் வந்து மேட்சிங்காக சேமாக எடுத்துருந்தோம். ஜோதிகா சாரி அது வந்து கிடைக்கல, ஒரு சாரி தான் கிடைச்சிருந்துச்சு. அதெல்லாம் 3 சாரி வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுக்கு தான் நம்ம போய் வாங்கிக்கலான்னு. அதே மாதிரி அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அப்புறம் அமலாக்கா வீட்டுக்காரவங்க அனிதாக்கா வீட்டுக்காரவங்க அவங்க வந்து மேட்சிங்காக எடுக்கிறதுனால அது வந்து 2 நாள் கழிச்சு தான் எடுக்கிறதா இருக்குது. பிள்ளைங்களுக்கு மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை மட்டும் போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மிதுக்கு எடுத்தது. இது வந்து ஆப் சாரி மாடல். இது வந்து பாவாடை, இது வந்து சட்டை, இது வந்து தாவணி. இது வந்து நாங்கள் மிதுக்காக எடுத்தது. அதுவும் மிதுக்கு வந்து கிடைக்கவே இல்லை கலரு. 2-3 கலர் மாற்றி எடுத்து இதுதான் லாஸ்ட்டாக வந்து சூஸ் பண்ணோம். இது வந்து மிதுக்கு எடுத்துருந்தது. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா மகிக்கு எடுத்தது. மகிக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால எடுத்ததுமே ஃபஸ்ட்டு பார்த்ததுமே இந்த ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இது மகிக்கு எடுத்தது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே எங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு. அதனால இது நாங்கள் வந்து மகிக்கு எடுத்துட்டோம். இந்த ட்ரெஸ் வந்து மகிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து 2 விதமாக தான் பார்த்தோம். எப்படின்னா இந்த அம்பர்லா மாடல்லே வந்து கொஞ்சம் ஷாலு இடுப்பில் கட்ட ஒட்டியானோ அது மாதிரி பார்த்தோம். ஆனால் அது வந்து துணி சரியில்லை, அதனால் வந்து இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதே எடுத்தாச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மகியோட ட்ரெஸ்ஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா மகியோட காது குத்து ட்ரெஸ்ஸு. இது வந்து மிதுவோட காது குத்து ட்ரெஸ்ஸு. 2 பேருக்கும் இந்த காது குத்து ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.